ஜக்கம்மாக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்காங்க. அந்த அண்ணனோட ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டத்தோட உச்சத்துக்கு போனதுக்கப்புறம் மனசுல வந்து கத்துறாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க மனசுல திணிக்கப்பட்ட விஷயம் ஒரு காலகட்டத்தில் விஸ்வரூபமாக வெளியில் வந்து அந்த நரம்புகள் எல்லாம் புடைச்சிட்டு வந்து ஆடுறது தான். நான் காளியை கும்பிட்றேன், நான் முருகனை கும்பிட்றேன், நான் பைரவியை எடுத்துக்கிட்டேன், பாதாள தேவியை எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி 108 காளியில் ஒரு காளியை எடுப்பாங்க. உபாசன தெய்வத்தை எடுத்தவங்க மட்டும்தான். லக்ஷ்மி வந்துருச்சு, மகாலட்சுமி வந்துருச்சுன்னா பொய். காளியாத்தா வந்துட்டா, செல்லாத்தா வந்துட்டா அப்படின்னா வாழ்ந்த பொண்ணு அவ வருவா. கண்டிப்பா ஆன்மாக்கள் கண்டிப்பா உண்டு, ஆன்மாக்கள் பேசுறது உண்டு, அவ வந்து பேசுவா. ஆனா வணக்கம் மக்களே, இந்த காணொலியில நம்ம கூட பிரபல ஜோதிடர் டாக்டர் ரேவதி மேடம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். அதாவது இந்த நிறைய மூவிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஜக்கமா வராங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து அதை வந்து ஒரு காமெடியாவே எடுத்துட்டு போறாங்க. ஆக்சுவலா இந்த ஜக்கம்மாவோட வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஜக்கம்மா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய மூவிஸில் வந்து ராணியாக காட்டியிருப்பாங்க, நிறைய படங்களில் வந்து ஒரு குறி சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாக காட்டியிருப்பாங்க. ஜக்கம்மா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குலதெய்வம். அவள் வந்து ஒரு எல்லை தெய்வம். அது ஆந்திர மாநிலத்தில் ஒரு குடும்பத்தினராக இருந்துட்டு வந்தவங்க. அங்கே கஷ்டம் அதிகரிக்கவே அங்கேருந்து சேலம் பக்கம் வந்த ஒரு ஃபேமிலி. அங்கே வந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ பழங்காலத்தில் வந்து அங்கே இருக்கும்போது மன்னருடைய குதிரைக்கு வந்து கொள்ளு தானியம் பயிரிடுறதுக்குன்னே ஒரு நிலம் வச்சுருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு ஒரு சிற்றரசர் வராரு. வந்தவர் என்ன பண்ணுறாரு, அன்னைக்குன்னு ஜக்கமாக வந்து அவங்க வீடெல்லாம் க்ளீன் வாசல் தெளித்து கோலம் போடுறது பார்த்தா இந்த பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவளுக்கு என்ன ஒரு 13 வயசு தான் இருக்கும் அவளுக்கு, இவருக்கு ஒரு 45க்கு மேலே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிற்றரசருக்கு கீழே இருக்கக்கூடியவங்க வந்து பேசுகிறாங்க. அவங்க அப்பா கிட்டே, இல்லை இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், என் பொண்ணுக்கு வந்து இப்போ தான் சின்ன வைப்பாவை, இப்போ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா, சரி என்ன நடக்குதோ நடக்கட்டும் பார்க்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்லப்பட்டார், அடுத்த திங்கக்கிழமை கல்யாணம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இது இந்த 13 வயசு பொண்ணு? ஆமாம், 13 இல்லை 11 வயசு இருக்கும் அது. 11. ஆமாம். அதோட என்ன செய்கிறாங்க, நைட்டோட நைட்டாக எல்லா பொருளையும் அவங்களால என்னென்ன எடுத்துக்க முடியும், நல்ல வசதியாக இருந்தவங்க இருக்கிற பொருளை எடுத்துட்டு அங்கேருந்து ஒரு மலை உச்சி அந்த சைடு போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜக்கம்மாக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்காங்க. அந்த அண்ணனோட ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டத்தோட உச்சத்துக்கு போனதுக்கப்புறம் மனசு வந்து கத்துறாங்க. இந்த மாதிரி உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னா, உன்னால தான் இப்போ நாங்கள் வந்து நாடோடியாக ரோடாக தெரிஞ்சிட்ருக்கோம், எங்கெங்கேயோ பதுங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி திட்டவே இவளுக்கு தாங்க முடியாமல் அவங்க அம்மா மடியில் போய் அழுதுட்டு அந்த மலை உச்சியிலேருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிறாள். அவள் தற்கொலை பண்ணிக்கும் போது அவள் சொன்ன வார்த்தை என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய பெண் அப்யூஸாக இருக்கட்டும், குழந்தைங்க அப்யூஸாக, கன்னி பெண்களை யார் தொட்டாலும் என்னை கும்பிட்டா அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பேன், நான் இந்த ஊர் மக்களுக்கு நான் காவலாக இருப்பேன் அப்படின்னு அவள் சொல்லி என்னை வந்து குறி வச்சு கும்பிட சொல்லுங்கள், நாங்கள் அவங்களுக்கு வாயிலையோ வாக்குலையோ இல்லை கனவுலையோ ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு வந்து நான் வந்து குறி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டான அழுது முடிச்சிடுறாங்க. அவளுக்கான காரியங்கள் செய்யப்படுது. அப்போ செய்யப்படும் போது பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து சாமி ஆடுறாங்க. சாவு வீட்டில் எந்த வீட்லேயுமே சாமி வராது. அந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது அந்த ஜக்கம்மாவோட ஆன்மா வருது. ஆன்மா வரும்போது சொல்கிறாங்க, ஒரு புடவை வச்சு என்னை கும்பிடுங்க, கும்பிட்டுட்டு குறி சொல்ல ஆரம்பிங்க, இந்த மக்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக நான் பக்கத்துணையாக இருப்பேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இருந்த அவங்களுடைய வம்சத்தை சேர்ந்து இருந்த 18 லேடிஸு, அந்த லேடிஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு புடவையை தான் ஜக்கம்மாவை வச்சு கும்பிடுவாங்க. ஒரு புடவையை வச்சு கும்பிட்டு 18 பெண்களுக்கும் ஒரு புடவை கொடுத்து, அந்த வம்சாவளி தான் இப்போ நீங்கள் எங்கே பார்க்குறீங்க ஜக்கம்மா குறி சொல்கிறவங்க இருக்காங்கன்னா அவங்களோட வம்சாவளியை சேர்ந்தவங்க தான். ஆக்சுவலாக மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, இந்த புடவை வச்சு கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சவுத் சைடு, அதாவது பெரும்பாலும் இந்த மதுரை, இந்த கோயம்புத்தூர் பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா சீலை அம்மன் சொல்லிட்டு இந்த பெட்டிக்குள்ளே வந்து இந்த சேலையெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுவும் இதுவும் ஒன்றா? அவங்க வேற, அவள் வந்து சேலைக்காரி. அவள் என்ன செஞ்சா, அவள் வந்து அந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க, அந்த அப்பாலாம் வந்து பள்ளிக்கூடம்லாம் கிடையாது. நான் சொல்கிறது வந்து 18, 17, 16 நூற்றாண்டில் போயிடுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடு மேய்க்கிறது தான் பசங்களுடைய வேலையே. அப்பா அம்மா தூக்கில் சாப்பாடை கொடுத்து மாடை மேய்க்க அனுப்பிச்சி விட்ருவாங்க, பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசில்
அந்த சேலைக்காரி சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெண்ணு, அவ பேர் ஜனனி. அவ வந்து ஒரு பையனோட ஃப்ரெண்டாக வராங்க. நார்மலாக ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. சின்ன வயசில் பேசிக்கும் போது அப்பா அம்மாவுக்கு தப்பாக தெரியல. வயசுக்கு வந்த உடனே பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆம்பளை பசங்களோட பேசக்கூடாது, போகக்கூடாது, நீ பாட்டி மாடை மேய்ச்சிட்டு வந்துடணும் அப்படின்றாங்க. சரி, இவளும் ஒரு 2 நாள் பல்ல கடிச்சிட்டு இருக்கா. அவனும் ஃப்ரெண்டு, என்ன இவ திடீர்னு என்கிட்ட பேசலை அப்படி அவனும் வருத்தப்படுறான். அதுக்கப்புறமா சரி நம்ம பேசினா இங்கே அங்கே தெரிய போகுதுன்ட்டு இவன் நார்மலாக ஃப்ரெண்டாக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தால் ஷேர் பண்ணிக்கிறது, பேசிகிட்டு இருந்தது. அதை வந்து ஊர் மக்கள் ஒருத்தர் பார்த்துட்டு உன் பொண்ணு அங்கே யார் அந்த பையன் கூட திரும்ப பேசுகிறான்னு சொன்னானே, அவங்க அம்மா அப்பா என்ன செய்றாங்க, மாடு மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே வராத, வெளியிலே நில்லுன்னு விரட்டிடுறாங்க. இது வந்து சீலையம்மன். ஆமா, சேலையம்மன். அவ வந்து என்ன நடந்துச்சுன்னே அவளுக்கு புரியல. எந்த தப்பு பண்ணோம் ஏது பண்ணோம் ஒண்ணுமே ரொம்ப விரக்தி. அம்மாவே வெளியில அமிச்சிட்டாலே நம்ம எங்க போய் என்ன பண்ண போறோம். அதனால விரக்தியோட உச்சக்கட்டத்துக்கு அவ வந்து நடுவில் ராத்திரியில ஏஞ்சி போறா. ஏஞ்சி போகும்போது அங்கே ஒரு கூரை வந்து பால் அணிஞ்சு கிடக்குது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்குற, ஏமா நீங்கள் போகிற அப்படின்னா, இல்லை என்னை வந்து எடுத்து வச்சு கும்பிட சொல்லுங்கள், இந்த பெண்களுக்கெல்லாம் நான் பார்த்து எல்லாமே நீங்கள் எல்லா தெய்வம் எடுத்தீங்கன்னாக்கா நிறைய பெண்களை கொன்று இருப்பாங்க, தற்கொலை பண்ணியிருப்பாங்க. இதில் அவங்களுடைய ஆக்ரோஷம் தாங்க முடியாமல் அந்த குடும்பமே பாதிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா அவளையே சாமியாக்கியிருப்பாங்க. இப்போ இந்த ஜக்கமா வச்சு நிறைய பேர் வந்து குறி சொல்லுவாங்க. இதுல எது உண்மை எது பொய்னே தெரியாது இல்லையா? இப்போ இந்த ஜக்கமா வச்சு குறி சொல்றவங்க கையில என்ன இருக்கும்? அவங்க கையில் என்ன இருக்கும்? ஸ்டிக் இருக்கும், அது வெள்ளி காப்பு. இப்போ உள்ள ஸ்டீல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க ஒன்றுமே கிடையாது. ஜக்கமான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கை கையில் வச்சு கண்ணை மூடுவாங்க. கண்ணை மூடின உடனே என்ன பொருள் கண்ணுக்கு தெரியுதோ அதை ஜோதிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஆருட பிரசனம்னுவோம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, ஒரு குழந்தை இங்கே ஓடி வந்துருச்சு. ஓகே, குழந்தைனா எங்களோட ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவானோட ஆசீர்வாதம் இருக்கு, உங்களுக்கு கிடைக்கும். அதே போல அவங்க என்ன செய்வாங்க, கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணும்போது கிடைக்கிற காட்சி என்ன பார்க்குறாங்களோ, தீபத்தை பார்க்குறாங்களா, நல்லா இருப்பமா, வம்சாவளி சிறப்பாக இருக்கும், ஒரு கல்யாண தாலி கட்டுறதை பார்க்குறாங்களா, அப்போ ஒரு தடங்கள் ஏற்பட்டு கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்றது தான். அதான் ஆருட பிரசனம். அந்த ஸ்டிக்கை வச்சுட்டு ஜக்கமா. சில பேர் வந்து பாரம்பரியமா இருக்கிறவங்க அவங்க வாக்கு சொன்னாலே பலிக்கும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்பாவை நினச்சி அந்த ஜக்கம்மாவை நினச்சி மந்திரம் சொல்லும் போது அவங்க கண்ணுக்கு ஒரு காட்சி கிடைக்கும் சொல்லுவோம். ஆனால் இப்போ உள்ளவங்க அந்த இடத்துக்கு வைப்ரேஷனுக்கு இருக்காங்களான்னா நிச்சயமா 60% இல்லை. பொதுவா இந்த மாதிரி அருள் வாக்கு சொல்றவங்க, குறி சொல்றவங்க வந்துட்டு அருள் வாக்குன்னு சொல்ல முடியாது, பெரும்பாலும் இந்த குறி சொல்றவங்க தான் வந்து இந்த ஜக்கமா வராங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த குறி சொல்றதுல வந்து எத்தனை வகை இருக்குன்னு சொல்ல முடியுமா? குறி சொல்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா, குறி சொல்றது ஒண்ணுதான். ஆனா வகைகள் வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் சாட்டை எடுத்து அடிச்சுப்பாங்க, ஒருத்தர் தீ மிதிப்பாங்க, ஒருத்தர் வந்து அருவாள் எடுத்து கையில வச்சுப்பாங்க, ஒருத்தருக்கு கற்பூரத்தை ஏத்துன உடனே குறி வந்துடும். அதாவது இதை சயின்ஸாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அவங்க மனசில் திணிக்கப்பட்ட விஷயம் ஒரு காலகட்டத்தில் விஸ்வரூபமாக வெளியில் வந்து அந்த நரம்புகள் எல்லாம் புடைச்சிட்டு வந்து ஆடுறது தான் இது. அவங்களுடைய மனசில் என்ன நினச்சிருக்காங்களோ அதை வெளிக்காட்டுறது தான். ஆனால் தெய்வம் வந்து உட்காருது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இன்னமும் தென்னகத்தில் இந்த முனியாண்டி, கருப்பன் அப்படி. ஏன் தெரியுங்களா? அதில் வந்து ப்ரூஃபே இருக்கும். என்ன ப்ரூஃப்னா, உன் ஆயுதத்தை ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருக்கோம். ஏன்னா அந்த உரி அடித்த உடனே 10 பேர் வந்து நிற்பாங்க, ஆடுவாங்க, சாமி ஆடுவாங்க. சரி, 10 பேர் வந்திருக்கீங்க, உங்கள் ஆயுதத்தை ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுக்கோ. எந்த சாமி ஆடுறவன் போய் எடுக்கிறானோ அவன் தான் உண்மையான சாமின்னு. மிச்சம் 9 பேர் போய் சொல்லுவாங்க, சம்மடி சவுக்கடி விடும் தப்பு செஞ்சவங்களுக்கு. ஆனால் உண்மையான அருள் வந்தவன் அதை எடுத்து கொடுத்துருவான். அந்த நேரத்துக்கு அந்த தெய்வத்தை வணங்கி கும்பிடுவாங்க. ஆனா அதுவும் ஒரு வகையான ஆன்மாவே. ஏன்னா வந்திருக்கிறது வந்து நம்ம குலத்துல வாழ்ந்து செத்த தெய்வம். அது ஜீவசமாதி அடைஞ்ச தெய்வம். அந்த தெய்வத்தோட ஆன்மா வந்து அந்த நேரத்துக்கு காட்சி கொடுக்குது. அதுதான் இது வந்து தெய்வ அருள் சொல்றதை விட, அதனாலதான் குலதெய்வம் வந்து மனுஷன் வந்து இறங்கி காட்டிட்டு போயிட்டான், அவ்வளவுதான். இப்போ இந்த சோழி எல்லாம் வச்சு சில பேர் வந்து பிரசனம் சொல்லுவாங்க, அதாவது குறி சொல்லுவாங்கன்னு தான் சொல்ல முடியும். இது வந்து பிரசனம்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த பீச் ஓரங்கள்லயோ இல்ல இந்த ரோடு ஓரங்கள்லயோ நிறைய நம்ம பார்க்கலாம். இந்த சோழியை வச்சு சொல்றது வந்து எந்த தெய்வத்தை வச்சு சொல்லுவாங்க? சோழி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ ஜோதிடரை வந்து சோழி பிரசனம் போட சொன்னீங்கன்னா ஜோதிடரே கிடையாது, தெய்வீக்கியன். உங்க குலதெய்வமா வந்து உட்கார்றது, குலத்துக்கே தெய்வமாய் உட்கார்ந்து சோழி எடுத்து போடுறது. சில இடங்கள்ல வந்து சோழி வந்து ஒரு உபாசன தெய்வத்தை எடுத்துக்குவாங்க.
நான் காளியை கும்பிட்றேன், நான் முருகரை கும்பிட்றேன், நான் பைரவியை எடுத்துக்கிட்டேன், பாதாள தேவியை எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி 108 காளியில் ஒரு காளியை எடுப்பாங்க. உபாசன தெய்வத்தை எடுத்தவங்க மட்டும்தான் பிரசன்னம் தொட முடியும். சோழியோ வெத்தலையோ தொட முடியும். சாதாரணமாக நான் படிச்சுட்டேன் உட்காந்து எடுக்கிறேன்னா கண்டிப்பாக வராது. நம்ம மீறிய ஒரு பலன் அந்த இடத்துல. எவ்வளோ ஜோசியர்கள் என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ், மேடம் நீங்கள் சொல்லி கொடுத்தது அப்படியே சொல்கிறோம், ஆனால் ஒரு சில வார்த்தைகள் எங்களை மீறி சொல்கிறோம், அதுதான் தெய்வீக்கியன்னு அர்த்தம். ஸோ அது வந்து ஒரு தெய்வத்தை நம்ம வணங்கி அந்த வைப்ரேஷனோட சொல்கிறது தான் சோழி பிரசனம். இப்போவும் ஜக்கம்மா வச்சு குறி சொல்கிறவங்க இருக்காங்களா மேடம்? இருக்காங்க கண்டிப்பாக. ஜக்கம்மா வச்சு குறி சொல்கிற பரம்பரை இன்னமும் இருக்குது. எங்க அதை பார்க்க முடியும் நம்ம? நிறைய சேலம் சைடில், ஊர் சைடில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த ஜக்கம்மா வந்திருக்காங்க அப்படின்ற போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். 8 நிமிஷத்துலேருந்து 16 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவால் அவ்வளோ நேரம் உட்கார முடியாது. இந்த சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாமி ஆடுறது அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. சில பேர் வந்து அதை ரொம்ப வந்து காமிக்காக தான் பேசுவாங்க. இன்னமும் மக்கள் வந்து நிறைய பேர் அதை நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் வந்து சும்மா அப்படின்வாங்க. ஆக்சுவலாக நிஜமாலுமே ஒரு பெண்மணி மேலே சாமி வருமா? அவங்களால உண்மையாலுமே சாமி ஆட முடியுமா? அதுதான் சொல்கிறேன். இப்போ லக்ஷ்மி வந்துருச்சு, மகாலட்சுமி வந்துருச்சுன்னா பொய். காளியாத்தா வந்துட்டா, செல்லாத்தா வந்துட்டா அப்படின்னா வாழ்ந்த பொண்ணு அவ வருவா கண்டிப்பா. ஆன்மாக்கள் கண்டிப்பா உண்டு, ஆன்மாக்கள் பேசுறது உண்டு, அவ வந்து பேசுவா. ஆனா அதுதான் சொல்றேன், அந்த அந்த எப்படி சொல்றது, இப்ப ஒரு காமெடியில கூட வாமா மின்னல் தானே இப்படி போறது மாதிரி அந்த ஆன்மா வந்து அந்த உடம்புக்குள்ள வந்து ஒரு செகண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த நேரத்துல கொடுக்குற வார்த்தை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதே வந்து நான் கும்புற தெய்வம் சாந்தமான தெய்வங்கள், குலதெய்வம் இல்லாம எந்த தெய்வமும் உடம்புக்குள்ள வராது. இப்போ பீச் சைட்லாம் போனோம்னா சில பேர் வந்து குறி சொல்றது கரெக்டா இருக்கும். அதை முகத்தை பார்த்தோ இல்லை எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும். பட் ஒரு சில பேர் அதுவே வந்து ஒரு சாதகமா வச்சுக்கிட்டு நீங்க என்கிட்ட காசை கொடு, நான் உனக்கு சுத்தி போடுறேன், கழிப்பெடுக்கிறேன், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்களே, இதெல்லாம் வந்து தவறா இல்லையா? அதாவது ஒரு சில வகையில அது கரெக்டு தான். ஏன்னா பீச் ஓரத்துல இருக்காங்க, அவங்க ஜாதகத்தையோ இல்லைன்னா ஒரு பிரசன்ன நிமித்தத்தையோ வச்சு பேசுறாங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முறையில் கழிச்சாதான் கழிப்பு போகும். ஒரு சிலருக்கு அது ஏர்வையே ஆகாது. இப்போ சும்மா ஒரு சென்னையில் எடுத்துக்கோங்களேன், நீங்களே நிறைய அஸ்ட்ராலஜர்ஸை பார்த்துருப்பீங்க, எப்படியும் 100 பேரை பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மக்கள் வந்து நான் சொல்லுவாங்க, நான் அவர்கிட்ட போனேன், இவர்கிட்ட போனேன், இவங்க கிட்ட போனான்னு தான் எனக்கு ரிசல்ட் கிடைச்சிச்சு. ஆமா, அதாவது அவருடைய ஜாதகமோ அந்த சொன்னவங்களோட ஜாதகமோ பிராப்தம் பாக்கியஸ்தானம் நல்லா இருந்தாதான் இவங்க சொல்ற வாக்கு அவங்களுக்கு பலிக்கும். அந்த கனெக்ஷன்ஸ் இல்லாம வேற யார் பேசினாலும் அந்த பரிகாரம் செஞ்சாலும் ஏர்வை ஆகாது. அதே போலதான் ஒரு சிலருக்கு வந்து இப்ப ராகுவோடைய தாக்கம் அதிகமா இருக்குன்னா அவங்க சுத்தி போட்டாதான் அந்த கழிப்பு போகும். அது இல்லாதவங்க போய் அங்க செய்யும் போது வேஸ்ட் ஆஃப் மணி தான். ஓகே, நன்றி மேடம். நன்றி.